தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். இன்றைக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிலையில என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருகிறது? தொடர்பான முழு விவரங்கள். நிஷ்மா மௌனிகா, நெல்லை மாவட்டத்தில் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விஷயமாக அவர் ஆஜராக வந்தபோது நீதிமன்ற வாசலிலேயே ஒரு கும்பல் என்பது அவரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த 25 காவலர்கள் வேடிக்கை பார்த்ததாக கூறி மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு உள்ளது. இந்த நிலையில் நேரடியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணிகள் அமர்த்தப்படும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் என்பது தெரிவித்துள்ளார். அதன்படி திருநெல்வேலியில் உள்ள இந்த சம்பவத்தை இந்த மாவட்ட பாளையங்கோட்டையில் உள்ள சமாதானபுரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் தான் இந்த சம்பவம் என்பது நேரடியாக நடைபெற்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது இங்கு 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். அவர்களுக்கான துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இங்கு நேரடியாக அவர்களுக்கு வரக்கூடிய முதலாக ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கும் விதமாக கேஸ் கன் என்பதை பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு அங்குள்ள காவலர்களுக்கு அனைவருக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக 303 என்று சொல்லக்கூடிய மிக அதிக வேகத்தில் செல்லக்கூடிய துப்பாக்கிகளும் அந்த பகுதியில் பயன்படுத்துவதற்கு காவல்துறைக்கு முழு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த ஒவ்வொரு துப்பாக்கிகளுக்கும் 5 ரவுண்டு வீதமாக அது லோடிங் செய்யவும் தற்போது தமிழக அரசு என்பது தற்போது டிஜிபி உத்தரவின் பேரில் அந்த துப்பாக்கியும் தற்போது பயன்படுத்துவதற்காக தங்களுடைய தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நேரடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் கடுமையான சோதனைக்கு பிறகுதான் நீதிமன்றத்துக்குள் அனுமதிக்கப்படுவது தொடர்பாக தங்களுடைய ஆலோசனை செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக தேவையில்லாமல் மற்ற யாரும் இன்று நீதிமன்றத்துக்குள் யாரும் வர வேண்டாம் என்பதும் நீதிமன்ற நிர்வாகமும் மற்றும் நேரடியாக காவல்துறையும் தங்கள் அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. மேலும் ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் லோக்கல் போலீஸ் என்று சொல்லக்கூடிய காவலர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அதிகாரிகள் அனைவருக்குமே பிஸ்டன் என சொல்லக்கூடிய அந்த பிஸ்டனும் அவர்களுக்கு அனைவரும் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் பணியில் இருக்கும்போது அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருக்கப்பட வேண்டும். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் முதலாக எச்சரிக்கை விடுக்கும் விதமாக நேரடியாக வானத்தை நோக்கி சுட்ட பிறகு அதன் பிறகு அவர்கள் அதை ஏதேனும் கேட்கவில்லை என்றால் உடனடியாக நேரடியாக அவர்கள் அங்கு உள்ள உயர் அதிகாரியிடம் அனுமதி பெற்று உடனே சுடலாம் என்பது தொடர்பாகவும் தங்களது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக இன்று நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய காவலர்கள் யாரும் அதிகமாக செல்போனை பயன்படுத்தப்பட வேண்டாம் என்பது அதிகாரிகள் தங்களுடைய ஆணையை பிறப்பித்துள்ளார்கள். ஏனென்றால் நீதிமன்றம் தொடர்ந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ள நிலையில் இந்த இடத்தில் நீதிமன்றம் ஒரு சரியான கேள்விகள் கேட்டுள்ளது. ஏனென்றால் நீதிமன்ற வாயிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றால் சாட்சிகள் எப்படி நீதிமன்றத்துக்கு நேரடியாக தங்கள் சாட்சிகளை தெரிவிப்பார்கள் என காவல்துறையினர் இந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருப்பதன் காரணமாக சாட்சிகளே நீதிமன்றத்துக்கு வருவதற்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதன் வகையில் தற்போது இங்கு வரக்கூடிய காவலர்கள் யாருமே செல்போனை மிக அதிகமாக பயன்படுத்தப்பட வேண்டாம். குறிப்பாக நேரடியாக வரக்கூடிய இன்னைக்கு சாட்சிக்காகவோ அல்லது நேரடியாக நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வருவர்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். மற்ற யாரும் இன்று அனுமதிக்கப்பட மாட்டார் என்று தெரிவித்துள்ளது. ஏன்னா பிரதான சாலையில் உள்ள கேட்டு தான் இந்த கேட் முற்றிலுமாக இன்று மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் வாயில் அந்த சிறிய வாயில் பொதுமக்கள் வரக்கூடிய வாயில் மட்டும்தான் வரப்படுகிறது. அங்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் தற்போது தீவிர சோதனைக்கு பிறகுதான் அவர் அமர்த்தப்படுகிறார்கள். என்றால் வரக்கூடிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா ஒருவேளை வழக்குக்கு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வரக்கூடிய ஒவ்வொன்றிலும் தங்கள் சோதனைக்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படி வேறு ஏதேனும் தேவைகளுக்காக கையில் கொண்டு வருகிற பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தற்போது தங்களுடைய இந்த சோதனைக்கு பிறகு முற்றிலுமாக அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வேறு ஏதாவது தேவையில்லாமல் இந்த பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக வரக்கூடிய காவலர்களும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வரக்கூடிய இந்த நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வாகனங்களும் முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அங்கு வரக்கூடிய காவலர்கள் தங்களுடைய துப்பாக்கி ஏந்திய போலீசார் அந்த பகுதியிலே நாம் நிற்கக்கூடியதை நேரடியாக பார்க்கணும். இந்த
இடத்திற்கு அருகில் தான் தற்போது இந்த சம்பவம் என்பது நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது இங்கு வரக்கூடிய காவலர்கள் நேரடியாக இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி ஏந்திய போலீசார் இன்று முதல் நீதிமன்றத்துக்கு முன்பாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் இது போன்ற சம்பவம் தமிழகம் மட்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இது போன்ற இன்று முதல் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். நெல்லை உள்ள நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொருவரும் கடும் சோதனைக்கு நீதிமன்ற ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தற்போது சோதனைக்கு பிறகுதான் நாங்கள் அனுமதிப்போம் என்று காவல்துறையினர் இன்று காலையிலிருந்து தங்களுடைய சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மௌனிகா, விரிவான கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.